ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நடுவில் இந்த மணிக்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவை மிதமான சூட்லேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் தயாராகிருச்சு. இப்போ நாம் குழம்பு பண்ணலாம். அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்படின்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இது வேகட்டும். நாம் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஸ்டாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதை மாற்றிக்கோங்க. இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்ப பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா பொருள்லாம் எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவையும் நல்லா 1 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நாம் புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவு புளியை ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ குழம்போடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு. இப்போ இதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க.
அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிருச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.